வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். வீடு கட்டும்போது பணத்தை நாம் எப்போது கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை வாங்கி முதல்ல பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஹைப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஆரம்பத்திலே நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம். ஒரு வீடு கட்டும்போது இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு இவ்வளோ பேமெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம். அதை போட்டுட்டு அது எத்தனை தடவையாக கொடுக்க போகிறோம் என்பதை கூட அந்த அக்ரிமெண்ட்டில் சேர்த்துருப்போம். இன்சில் அமௌண்ட்டு, பேஸ்மெண்ட்டை போட்ட பிறகு, ரூப் ஸ்லாப் போடும்போது அல்லது லிண்டல் ஸ்டேஜில், அதுக்கடுத்து பூச்சி வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அடுத்து டைல்ஸ் ஓட்டுறதுக்கு முன்னாடி, அது கடைசி பேமெண்ட்டு. இதை எல்லாமே நம்ம அக்ரிமெண்ட்டில் கொண்டு வந்துடும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே எல்லா அமௌண்ட்டையும் மொத்தமாக கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டே அப்படி கொடுக்கக்கூடாது. ஒரு சிலர் கடைசி வரைக்கும் அமௌண்ட்டை கொடுக்காம வச்சுக்கிட்டே போவோம். அப்படியே ஏன்ட்ட கூட சொல்லுவாங்க, இவ்வளோ வேலை நடந்திருக்கு, இன்னும் அமௌண்ட்டே இன்னும் நிறையா தர வேண்டியிருக்குன்ட்டு. அப்படியும் லேட் பண்ணுறவங்க இருக்காங்க. ரெண்டுமே தவறு. ஆரம்பத்திலே ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் கொடுக்காமல் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ரெண்டுமே தவறு. அதனால் என்னென்ன வேலை நடந்திருக்கு அதுக்கு ஒவ்வொன்றும் முடிய அவங்க கொடுக்கணும். கொடுத்தா தான் வேலை பார்க்க முடியும். நானே ஏன்ட்ட ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, சார் இருந்தாங்க மொத்தமாக வாங்கிக்கணும்னு சொல்லி. வாங்கி நான் என்ன செய்ய போகிறேன்? அது கொடுக்குறது தவறான விஷயம். கொடுக்கக்கூடாது. எல்லா அமௌண்ட்டும் கைக்கு போயிடுச்சுன்னா அவங்க பார்த்து வேலை முடித்தாங்கன்னா தான் வேலை நடக்கும், இல்லைன்னா நடக்காது. ஒரு சிலர் காங்கிரீட் போட்டோன்னே எல்லா அமௌண்ட்டும் அவங்க கைக்கு போயிடும். அதுக்கு பிறகு தான் வேலையே இருக்குது. அதுக்கு பிறகு தான் நில வைக்கணும், டைல்ஸ் ஓட்டணும், பெரிய பெரிய வேலைகள் அதுக்கு பிறகு தான் இருக்குது. அதனால் ஆரம்பத்திலே கொடுக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறது அக்ரிமெண்ட்டில் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு இன்சியல் அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு கொடுக்கணும். கொடுத்தா தான் அவங்க அந்த பேஸ்மெண்ட்டை வரைக்கும் கொண்டு வர முடியும். அடுத்து பேஸ்மெண்ட்டை போட்டோன்னே ஒரு அமௌண்ட்டு, அடுத்தவங்க லிண்டல் ஸ்டேஜில் அல்லது ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட்டு, அதுக்கடுத்து பூச்சி வேலை ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில், அடுத்து பூச்சி வேலை முடித்து டைல்ஸ் ஒர்க்கு ஆரம்பிக்கிற நேரத்தில், அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கடைசியில் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட், ஒரு 5000 10,000 லாஸ்ட்டில் முடிச்சுட்டு வாங்குற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி தான் வேலை நடக்க அமௌண்ட் கொடுத்தா போதும். மொத்தமாக கொடுக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் 2 பேருக்குமே பாதுகாப்பு. ஓனருக்கும் பாதுகாப்பு, வாங்குறவங்களுக்கும் பாதுகாப்பு. வேலை நடக்க வாங்கிக்கிட்டு இருந்தால் போதும். மொத்தமாக வாங்கி நாங்கள் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. அதனால் அந்தந்த ஸ்டேஜுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி வேலைகளே முடிச்சு கொடுப்போம். ஓகே, இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.